வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா BA4201 பேப்பர்ல யூனிட் 1 இப்போ ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்முலேஷன் ஆஃப் LPP கிராஃபிக்கல் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ப்ராப்ளத்துல எப்படி எல்லாம் கிராஃபிக்கல் மெத்தட்ல சொல்யூஷன் பார்க்கறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். Maximize is equal to 2x1 plus 3x2 subject to the constraints are given. இவ்வளவுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் we write given data. Given maximize is equal to 2x1 plus 3x2 subject to the constraints x1 minus x2 less than or equal to 2, x1 plus x2 greater than or equal to 0. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியலன்னா ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸ் பாருங்கள். அதில் இந்த நோட்டேஷன்ஸ்லாம் எப்படி எழுதணுங்கிறதும் பேசிக் ஸ்டெப்ஸ் என்னங்கிறதும் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இது ஜஸ்ட் ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் ஒவ்வொரு சொல்யூஷன் கிடைக்கும். சில சமயம் அன்பவுண்டட் ஆகும், ஃபீஸிபிள் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி கேட்டகரிலாம் கேட்டாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம நார்மலாக செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸை செய்யுங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் நமக்கு மாறும். அதை மட்டும் தெளிவாக கூட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 என்னது? சேஞ்ச் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ இன்இக்வாலிட்டிஸை நம்ம மாற்றணுங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டெப் 1. அப்போ x1 மைனஸ் x2 ஈக்குவலன் டு 2, x1 ப்ளஸ் 2 x2 ஈக்குவலன் டு 4 எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x1 0ன்னு போடுங்க. ஸோ 0ன்னு போட்டிங்கன்னா 0, -2. அடுத்து x2க்கு 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வந்துருக்கலாம்? 2, 0. இதே மாதிரி தான் ஈக்குவேஷன் 2க்கு தனித்தனியாக அப்படியே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இல்லை லைன் பை லைன் இன் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2 எழுதிங்கன்னா நமக்கு பேஜஸ் கவர் ஆகும். x1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வந்துருக்கலாம்? x2 வேல்யூ 4, தட் இஸ் 0, 4. அடுத்து x2 வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா x1 ப்ளஸ் 0ங்கிறப்ப x1 வேல்யூ 4. பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட் 0, -2, 2, 0. செகண்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட் 0, 4, 4, 0. கோட் பண்ணியாச்சா? ஸ்டெப் 2ல் என்ன பண்ணலாம்? கிராஃப் கோட் பண்ணணும்னு சொன்னோமா? கிராஃபை இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட் 0, -2. அதிகபட்ச பாயிண்ட்டே நமக்கு 4 வரை தான் இருக்குது. ஸோ 5 வரை நீங்கள் கோட் பண்ணால் கோட் பண்ணிக்கலாம். டேட்டாஸ் கிராஃபில் கோட் பண்ணும்போது 0, -2, 0லேருந்து -2 ஒய் ஆக்சிஸில் -2னா இந்த பாயிண்ட்டு கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2, 0னா இந்த பாயிண்ட் வருமா? இதை ஃபார்ம் பண்ணுங்கள் ஈக்குவேஷனாக. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 0, 4, 0 to 4, 0லேருந்து 4 இந்த பாயிண்ட் வரும். அடுத்து 4, 0னா இது ஆரிஜின் கோட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதோ அதை பாயிண்ட்டாக கோட் பண்ணி கிராஃப் கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ரீஜியன் பார்க்கணும். ரீஜியன் பார்க்கும்போது இந்த இன்இக்வாலிட்டியில் பாருங்கள், 1 லெஸ் தான் ஆர் ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் 1 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்னா இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் பார்க்கணும். x1 மைனஸ் x2 டிஃபைன் பண்ணுறது லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்குது. x2 ப்ளஸ் x2ங்கிறது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்குது. ஸோ இப்படி கோட் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லெஸ் தென் அப்படிங்கிறப்ப நமக்கு ஆன்சர் கீழே போயிடுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கிரேட்டர் தென் அப்படிங்கிறப்ப நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகும்? இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா நமக்கு ஆன்சர் கீழே எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கிரேட்டர் தென்னா மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நமக்கு ரீஜன் என்னவாகும்? இந்த ரீஜன் வருமா? இந்த ஈக்குவேஷனில் ஜஸ்ட் வெயிட், இந்த ஈக்குவேஷனில் லெஸ் தான்னா உள்நோக்கி வரும், இது கிரேட்டர் தான்னா மேல் நோக்கி போகும். ஸோ நமக்கு ரீஜியன் இந்த இடத்துல கவர் ஆகுது. இது கவர் ஆகுதுன்னா ஒரு இதுதான் பவுண்ட்ரிங்கிற அளவுக்கு இந்த ப்ராப்ளத்தில் கவர் ஆகலை. நிறைய ப்ராப்ளத்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவலாகவே இருந்தால் பவுண்ட்ரி ஆகும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருந்தாவே நமக்கு ரீஜியன் மேலே போகும். இப்போ ரெண்டுமே லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் வந்திருக்கனால இந்த இடத்துல நமக்கு கவர் ஆகிருக்கு. The feasible region extends to infinity. So infinity நோக்கி போகுது. It is unbounded வர மாதிரி இருக்கும். But all the points feasible range will satisfy the constraints. The solution is unbounded. நமக்கு இங்கே பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் இது எங்கே டிஃபைன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா இட் இஸ் unbounded. ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ரெண்டுமே மாடிஃபை பண்ணால் பாயிண்ட்ஸ் கோட் பண்ணுங்கள். அது கரெக்டாக ஒரு பவுண்டட் சொல்யூஷனுக்குள்ளே வரலன்னா அன்பவுண்டட்னு நம்ம கூட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சில ப்ராப்ளம் எல்லாமே. பாருங்கள். கிராஃபிக்கல் மெத்தட் ரிப்பீட்டட் கொஷினை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.